ஓகே, ஒரு முக்கியமான விஷயம் பேசணும். பேசலாமா? என்ன? இந்த என்கேஜ்மெண்ட்டுக்கு ஈவெண்ட் ஹால் வந்து ஒரு 4-5 இடம் ஃபில்டர் பண்ணி அனுப்பியிருந்தாங்க அறிவுக்கரசி. ஸோ அதில் உங்களுக்கு எது ஓகேன்னு சொன்னீங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி பேக்ட்ராப் ரெடி பண்ணணும். ஏதாவது டிசைட் பண்ணிட்டீங்களா? ஹலோ, கேட்கலையா? நீங்க நேரா வந்தீங்கன்னா கொஞ்சம் கிளியரா பேசலாம். கொஞ்சம் வர முடியுமா? அதுவும் இல்லாம ஒரு இம்பார்ட்டன்ட் விஷயம் கூட டிஸ்கஸ் பண்ணணும். வர முடியுமா சக்தி? சரி, ஓகே, சூப்பர். நான் இப்போ லொகேஷன் ஷேர் பண்றேன், வந்துருங்க. I'll be waiting. கிளம்புறேன். சக்தி, என்ன எதுவுமே சொல்லாம போற? என்ன சொல்லணுங்கிற? ஒரு வேலையா போறேன், அதுவும் என்னன்னு உன்கிட்ட சொல்லணுமா? ஆஹா, நான் அதை பத்தி கேட்கல. நான் பேசினதுக்கு எதுவுமே சொல்லாம கிளம்புறியேன்னு கேட்டேன். தெரியல ஜனனி, நான் என்ன சொல்லணும்னு நீ நினைக்கிறேங்கிறது எனக்கு தெரியல. உன் விருப்பப்படி நீ செய்ய, நான் என்ன செய்யணுங்கிறத நான் பார்த்துக்கிறேன். மற்றபடி இந்த கருத்தெல்லாம் என்கிட்ட கேட்காத. சொல்ல முடியாத கஷ்டங்கள் ஆண்களுக்கும் நிறைய இருக்கும். விட்டுறேன். சக்தி, இதே என் ஆஃபீஸ். அன்னைக்கு நான் இங்கே தானே வந்தேன், அந்த கார்டனில் நின்று பேசணுமே. ஆமா, அதுவும் நம்ம இடம் தான். ஓ, ஆனா ஆஃபீஸ் ஸ்பேஸ் கொஞ்சம் குட்டியா தான் இருக்கும், ஆனா கம்ஃபர்டபுளா இருக்கும். நம்ம மைண்ட் எந்த மூட்ல இருந்தாலும் இங்க வந்து ஒரு 5 நிமிஷம் உட்காந்தா போதும், நம்ம மனசு அப்படியே பீஸ்ஃபுல்லா ஆயிடும். என்னப்பா யோசிக்கிற? மைண்ட்ல வேற ஏதோ ஓடுதோ? சாரி, நீ ஏதாவது முக்கியமான வேலையில இருந்தியா? நான் ஏதோ டிஸ்டர்ப் பண்ணிட்டேனா? இல்லை இல்லை, எஸ்பி ஆஃபீஸ் வரைக்கும் போயிருந்தேன், அப்படியே நேராக இங்கே வந்துட்டு. எஸ்பி ஆஃபீஸா? என்னாச்சு? இந்த பொண்ணை லவ் பண்றேன்னு ஏமாத்திருக்கான். அதுக்காக உங்க மகன் தர்ஷனை தூக்கிட்டு போறதுக்காக வந்திருக்கேன். எங்க வீட்டு பையனுக்கும் இதுக்கு எந்த சம்மந்தமும் இல்ல. ஐம் வெரி சாரிப்பா, நீ இருந்த சிச்சுவேஷன் தெரியாம உன்னை கூப்பிட்டுட்டேன். பரவாயில்ல. பட் ஒரு முக்கியமான டிசிஷன் எடுத்திருக்கேன், அதை பத்தி உன்கிட்ட டிஸ்கஸ் பண்ணணும்னு தோணுச்சு, அதான் வர சொன்னேன். என்னது? மன்றம் டெக்காஸ் இப்போதைக்கு மதுரையில் மட்டும் தான் ஃபங்க்ஷன் ஆயிட்டு இருக்கு. அதை எக்ஸ்பேண்ட் பண்ணி தமிழ்நாடு லெவல்ல, நேஷனல் லெவல்ல, முடிஞ்சா இன்டர்நேஷனல் லெவல்ல எடுத்துட்டு போகணுங்கிறது தான் என்னோட ஆசை. ஒரு உண்மையான விஷயம் தெரியுமா சக்தி? நம்ம ஊர்ல நம்ம கல்ச்சரை வேல்யூ பண்றதை விட வெளிநாட்டுல தான் அதிகமா வேல்யூ பண்றாங்க. கேட்க சங்கடமா இருந்தாலும் இதுதான் உண்மை. அங்க நம்ம பிரான்ச்சைஸை டெவலப் பண்ணா அது பிசினஸ் டெவலப்புங்கிறத தாண்டி நம்ம கலாச்சாரத்தை ஆழமா விரிவடை செய்யும். அது நமக்கு ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் கொடுக்கும்ல. இதெல்லாம் எதுக்கு தெரியுமா உன்கிட்ட சொல்றேன்? நீ இன்னில இருந்து நம்ம கம்பெனியோட அசோசியேட் ஆக போற. எது? கம்பெனிலையா? நானா? ஆமா, நீயே தான். உன்னை சேர்க்க எனக்கு ஒரு செல்ஃபிஷான காரணமும் இருக்கு. எனக்கு இப்போ ஒரு நம்பிக்கையான ஆள் தான் தேவைப்படுது. ஏன் சார்பா கிளைண்ட்ஸ் கிட்ட இருந்து ஆர்டர் வாங்குறதுக்கு, அதை அழகா எக்ஸிக்யூட் பண்ணி தரதுக்கு, எல்லாத்துக்குமே ஒரு பாசிட்டிவான ஆள் தேவைப்படுது. குந்தவை, எனக்கு உன்னோட தொழிலை பத்தி எதுவுமே தெரியாது. நான் மட்டும் என்ன PhD படிச்சுட்டா இந்த பிசினஸ் ஆரம்பிச்சிருக்கேன். இதுக்கு பேசிக்கலா ஒரு சின்ன டேஸ்ட் இருந்தா போதும், போக போக அது உனக்கே புரிஞ்சிடும். இன்ட்ரெஸ்ட் தான் இதுல முக்கியமான விஷயமே. சக்திவேல், ரொம்ப யோசிக்காதீங்க, என்ன நம்புங்க. எல்லா ஆங்கிலையும் இது உங்களுக்கு சரியா இருக்கும். இல்ல, நான் சம்பளத்தை பத்திலாம் பெருசா யோசிக்கல. சம்பளமா? இப்ப யாரு சம்பளத்தை பத்தி பேசுனது? சம்பளம் கொடுக்க போறவருக்கு எதுக்கு சம்பளத்தை பத்தி கவலைன்னு கேக்குற? எனக்கு புரியல. அட பாவமே, இவ்வளவு நேரம் நான் உன்னை எம்ப்ளாயியா ஜாயின் பண்ண சொல்றேன்னு நினைச்சியா? சக்தி, நீ என் பார்ட்னர் ஆக போற. பார்ட்னரா?
பாக்குற? சீரியஸா தான் சொல்றேன். இன்னில இருந்து நீயும் நானும் பார்ட்னர்ஸ். இரு, பார்ட்னர்னா நானும் காசு ஏதாவது இன்வெஸ்ட் பண்ணணும். என்கிட்ட எதுவுமே கிடையாது. வீட்டில் கேட்குற ஐடியாவும் எனக்கு இல்லை. உடனே ஓவர் திங்க் பண்ணி வேற எங்கேயும் போயிடாத. இப்போ உன்னை யார் இன்வெஸ்ட் பண்ண சொன்னது? இன்வெஸ்ட்மெண்ட் எல்லாம் ஆல்ரெடி பண்ணி தானே கம்பெனியை எஸ்டாப்ளிஷ் பண்ணிருக்கு. நீ ஒர்க்கிங் பார்ட்னரா இருந்தா மட்டும் போதும். சக்தி, காசெல்லாம் ஒரு பெரிய விஷயமே கிடையாது. நம்ம வேலைய நம்ம ரசிச்சு சின்சியரா பண்ண மட்டும் போதும். நிச்சயம் காசு நம்மள தேடி வரும். இப்போ எனக்கு தேவை பணம் மட்டும் கிடையாது, நேர்மையான உறுதுணையான ஒரு கை. இங்க பாரு, இதுக்கு மேல எதுவும் யோசிக்காத. இனிமே நம்ம 2 பேரும் பார்ட்னர்ஸ். ஓகே? சரி வா. எப்பா, காப்பி ஆறி போய் கிடக்குது, சூடா போட்டு கொண்டு வர சொல்லட்டுமா? உன்னை இப்படி பார்க்கறதுக்கு என் வயிறே கலங்குதையா. இப்பதான் வீட்டுக்குள்ள கால் எடுத்து வச்ச, அதுக்குள்ள இப்படி படுத்துறாளுகளே. எப்பா, நான் சாமி கிட்ட வேண்டிட்டு வந்திருக்கேன். நம்ம புள்ள இப்ப வந்துரும். நீ தெம்பா இருப்பா. பாத்தியா, நான் சொல்லி வாய முடல, அதோ வந்துட்டான் பாரு. பாண்டி முனீஸ்வரன் கொண்டாந்து சேர்த்துட்டான்ப்பா. தர்சா, தர்சா, வாயா, வா, உட்காரு உட்காரு.